வேறொரு பெண்ணுடன் தவறான உறவில் இருந்த கணவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய மனைவி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவர் மாதவர ரூட்டு பிடிக்க மாட்டாரு. உங்க அம்மாவை இப்படி கூட்டிட்டு வா, அந்த ஆட்டோ அவங்க இந்த பின்னாட்டில் நான் உட்காந்துருக்கிறேன். இவங்களுக்கு நான் இருக்கிறதே தெரியல. நான் சுடிதார் போட்டுன்னு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டேன். எனக்கு தேவை அவன் என் கண்ணில் மாட்டணும். கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக வாழ மனைவி மேல் அபாண்டமாக பழி போடும் கணவன். நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க, திடீர்னு இப்படி ஆச்சு? ஒரு சுத்தபத்தம் கிடையாது. வீடு சுத்தபத்தமாக வச்சு மாட்டாங்க, சாம்பார் சுத்தபத்தம் வச்சு மாட்டாங்க. எவ்வளோ குடிச்சிட்டு வந்தாலும் பொண்டாட்டிங்கன்னு கேட்குறீங்களா? அப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்களா அப்போ உங்களை ஒதுக்கி வச்ச போயிட்டோம். நீ குடிக்கிறப்போ நான் விளையாட்டு. புயல் போல் கேள்விகளால் தன் கணவனை புரட்டி எடுத்த மனைவி. இப்போ நான் பொண்டாட்டி, அவ பொண்டாட்டியா மேடம்? நீ பணத்தை நீ ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? யாரு கூட பேசினேன்? யார்கிட்ட பழகினேன்? இன்னைக்கு உன் பொண்டாட்டியா தானே இருக்கிறேன். இன்னார் கூட பார்த்தேன்னு சொல்லி இன்னைக்கு நான் தூக்க மாட்டேன் சாவரடி. மனைவி மற்றும் லட்சுமி ராமகிருஷ்ணன் எடுத்த அதிரடி முடிவு என்ன? ஜெயலட்சுமியோட தொடர் வாரத்துக்கு என்ன சம்மந்தம்? என்னை வெளியேற்று ஜெயலட்சுமி தான். சம்பாதிச்சு நீ அவளுக்கு கொடுத்த, அவளுக்குள்ள போனா அவ எடுத்து கொடுத்தா. உண்மையா இருந்தா என் கூட வாழணும், இல்லைன்னா எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனா பண்ணி நான் அவர் செத்துட்டோம். வணக்கம். உண்மை வெல்லும். சொல்லுங்கம்மா. நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவன். படிப்புலாம் எனக்கு கிடையாது. வேலைக்கு தான் அமைச்சிக்கிறாங்க, வேலை தான் செஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் தான் வீட்டில் இருந்தேன். இப்போ தான் இவரை பார்த்து லவ் பண்ணேன். மெட்ரோ வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். லவ் பண்ணேன். வீட்டில் அப்பா குடிக்காரு. நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சி. அம்மா கட்டி கொடுக்க முடியாது, கஷ்டப்பட்டாங்க. நான் விருப்பப்படுத்தினா நான் சொன்னேன், அம்மா நான் இவங்களை கல்யாணம் பண்ணோம். 2009 கல்யாணம் பண்ணேன். 2010 பாப்பா பிறந்தது. 12 பையன் பிறந்தான். நல்லா தான் வாழ்ந்தது மேடம். 14 வருஷமாக நல்லா தான் வாழ்ந்து. இடையில இப்போ ஒரு 2 வருஷமாக இவர் ஏடா கூட பண்ணார். என்னன்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொம்பளை கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு மறுபடியும் மறு மாதம் பார்த்தா மறுபடியும் நின்னா இது இப்படியே பண்ணா எப்படி? நான் 2 பசங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணுவார்? இன்னொரு தொடர்பானா என்ன பண்ணுவார்? அவங்க கூட தனியாக வீடு எடுத்து வச்சுக்கின்னு தங்கின்னு கொண்டு வந்துக்கிறாரு. கேட்ட சவாரி போகிறோமா, லாங் சவாரி, ஆட்டோ ஓட்டுறாரு. சரி சவாரி என்னமோ நான் சவாரி தானே அனுப்பிச்சோம். வீட்டில் காசெல்லாம் கொடுப்பாரா? 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி தரும். வாடகை வண்டி தான், நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. வண்டி வாடகை, கேஸு அதெல்லாம் போக 300 ரூபா. நான் சொல்ல எல்லாரும் வண்டி ஓட்டி இவ்வளோ தராங்க, நீங்கள் இதுதாம்மா ஓடிச்சு, நான் ரெஸ்ட் எடுத்தேன் இல்லையா, ஃபுல் டைமாக அவங்க வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்னு. பசங்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தது. இப்போ 2-3 வருஷம் பசங்கிட்டே டைரியில் மூஞ்ச காட்டிக்கினே இருக்கிறேன். இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தார். 14 வருஷமாக நல்லா. இப்போவும் குடிப்பார் மேடம். குடிச்சிட்டு சந்தேகப்பட்டோ என்னை அடிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருவார், சாப்பிட்டு போயிடுவார். இந்த பசங்க விஷயத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம். இப்படி இந்த வருமானம் பத்தில் லோன்லாம் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. இப்படி பண்ண அப்படின்னா இது தான் தருவேன், வச்சு பார்த்துக்கோ. நானும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாத சம்பளம் கட்டுப்படி ஆகலை. அதனால் வாரம் வேலைக்கு ஸ்டீல் பட்டறைக்கு போகிறேன். லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் உட்காந்து. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நானே ஒரு வாரமாக இவர் வண்டிக்கு போனார், காணோம். என்னன்னு தேடி பார்த்தேன். அந்த பொண்ணோட அம்மா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா, உங்ககிட்ட பேசினேன், என் சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்கு வாங்கம்மா. நான் ஏன் உங்கள் பொண்ணு வீட்டில் வாமா, நாங்கள் ஐஓசிக்கு போனோம். ஸோ இந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அம்மா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு வீட்டு பக்கத்தில் இவர் வீடு 10 இட்டுன்னு வச்சு. நான் சொன்னேன், நீ இது வரைக்கும் வீடே பார்க்க மாட்டேன், இந்த வீடு எப்படி பார்த்தேன்னா, இல்லை ஸ்டாண்டு தலைவர் சொன்னார், ஆட்டோ ஸ்டாண்டு தலைவர். வயசுக்கு அந்த பொண்ணை வச்சு நம்ம தண்ணிலாம் ரோட்டில் தூக்கும். போய் 3 மாதம் தான் இருந்தேன் மேடம். வயசு பொண்ணை வச்சுட்டு பாப்பா வச்சு தண்ணி ரோட்டில் நாங்கள் இருந்த ஃபஸ்ட்டு வீட்டில் ரேட்டில் தண்ணி தூக்கின்னு போனோம். இவர் வேறு வீடு பார்த்தது உள்ளே தண்ணிலாம் உள்ளவே இருக்குமா, பிள்ளை ஏமா ரோட்டில் தண்ணி தூக்கணுன்னா சரி நம்பி போனேன். 3 மாதத்துலேயே எனக்கு பிடிக்கல. இவர் எங்களை பார்த்து பாய் சொன்னால், இந்த பொம்பளை சைடாக பாய் சொல்லிச்சு. நான் அவங்க பொண்ணுக்கிட்ட சொன்னேன், உங்கள் அம்மா எப்படின்னா, எங்களுக்கு அப்பாலாம் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை எங்கள் வீட்டுக்காரர் போகும்போதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி இல்லை சரி நம்ம ஏன் ஒரு காம்பவுண்டில் சண்டை போட்டு அசிங்க பார்த்தோன்னு நான் வேறு வீட்டுக்கு உடனே மாறிட்டேன். மாறினோன்னே இந்த பொண்ணு என்கிட்ட பேசுது, நீ பேசாத, எனக்கு பிடிக்கல உங்ககிட்ட பேசு. ஏங்கா என் உன் பசங்களாம் என்னை அம்மானு கூப்பிடுது. அதுங்க எந்த அர்த்தத்தை கூப்பிடுது, என்ன அம்மானு கூப்பிட்டு நான் பேசுகிறேன், நீ பேசாத, உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வானா ஜெயலட்சுமி, என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லி கட் பண்ணேன். திடீர்னா இவர் ஒரு வாரமாக ஆளை காணுன்னு பார்த்தா, இவங்க அம்மா உன் புருஷங்கிட்டேருந்து என் பொண்ணை காப்பாற்றினாங்க. நான் ஏன் காப்பாற்றணுன்னா, இந்த மாதிரி இருக்கிறாங்க, எப்படி எல்லோரும் ஒன்றா இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது என்கிட்ட சொல்லுவீங்களா? இப்போ உன் பொண்ணு எங்கன்னா மணலியில் இருக்குதுன்னாங்க. மணலியில் போய் பார்த்தா மணலியில் ஆள் இல்லை. அவங்க மருமக கிட்ட சொல்லிக்கிறாங்க, இவர் ஒரு அனாதை, நானும் ஒரு அனாதை எடுத்துக்கணுன்ட்டு. நான் சொன்னேன், அவர் ஒன்றும் அனாதை இல்லைம்மா, கல்யாண ஃபோட்டோ கல்யாண சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்களாம் என் கூட ஹெல்ப் பண்ணாங்க.
இவங்க எங்கே போனாங்க வீடுனா தெரியல நாங்கள். அவள் என்கிட்ட அப்போ பேசுனாங்க, பழைய நம்பரை எடுத்து. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு இருக்கும் மேம் 43 வயசு இருக்கும் அந்த பொம்பளைக்கு. அவள் 2 பொண்ணை கட்டி கொடுத்து பேர பிள்ளைலாம் எடுத்துட்டான். அவள் நம்பரை தேடி எடுத்து ஜெயலட்சுமியா நாம நான் லக்ஷ்மி பேசுகிறேன்டின்னு. என்ன சொல்லுண்ணா, நீ வெளியூரில் தாங்கி வேலை செய்யணுன்னே வா, எங்கள் ஓனரு உன்னை சேர்த்து விட்றேன். நாங்கள் அதுக்கு வந்து மகளிரில் நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரோங்க வாங்கணுன்னு. அவளும் நம்பி வந்தான். நான் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு சொன்னேன், கூட்டிகிட்டு வந்துக்கிறியாம்மா? ஆமாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கூட்டிகிட்டு போய் மேலே விட்டா இல்லை நாங்கள் மேம் ஒரு அறை விட்டோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆமாம் நான் 1 வருஷமாக அவரை வச்சுருக்கிறேன், எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம், அவள் கல்யாணம் ஆகி 2 பிள்ளையே பெற்று வர என்னன்னு எனக்கு இஷ்டமாக இருக்குது நான் வச்சுருக்கிறேன். இப்போ சொன்னேன் மேம் 1 வாரம் ஆளை காணும், வண்டி ஓனரை கேட்டு எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க, எனக்கு வண்டி ஆளை வரணும். தெரியலன்னா அப்போ அவங்க பொண்ணுக்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, உங்கள் அம்மாவை இங்கே வச்சுக்கோ, அப்போ அந்த மனுஷன் வருவார், நான் பிடிச்சிக்கிறேன்னு. நம்பிக்கையாக வருவார். 11:50 இவங்க கார் மேலே பெரியப்பாளையங்கிட்ட வீடு போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிடறாங்க. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க, உன் மனைவி உன்னை பொண்ணு வீட்டாண்ட வர சொன்னா, இங்கே இல்லை நாங்கள் சொல்லிட்டு வேண்டாம், நீங்கள் இதை மட்டும் சொல்லி அவர் எலினாருக்கு அனுப்பிச்சி விடுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அவங்க பொண்ணு ஹெல்ப்பில் ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு சொல்லிட்டு நான் குழந்தைய பார்க்க வந்துக்கிறேன். சரி வா வீட்டுக்கு போகல, ஏன் புது வீடை பூட்டல, நான் பாப்பா பார்க்க வரேன்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணிச்சாக்கா அவங்க வீட்டுக்காரர் வராரு, அவர் வந்து இந்த பக்கம் வராரு, மாதவர ரூட் அவர் வரமாட்டார். பொண்ணுங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க மேடம். அவர் மாதவர ரூட்டு பிடிக்க மாட்டார், நாய் குவார்டர்ஸ் வழியாக வருவார். நான் எப்படிக்கா கேஸ் பண்ணி எனக்கு தெரியும். என்ன குவார்டர்ஸ்? நாய் குவார்டர்ஸ் திருவத்தூர் வடிவடியம்மா கோயிலாண்ட இருந்து. அது என்ன நாய் குவார்டர்ஸ்? அங்கே ஒரு அந்த இடம் அந்த மாதிரி சொல்லுவாங்க நாய் குவார்டர்ஸ். அந்த வழியாக தான் பவி வருவார். உங்கள் அம்மாவை இப்படி கூட்டிகிட்டு வா, நானே எங்கள் அம்மா முன்கூட்டி வரோன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போனோம். நான் சொன்னேன் இங்கேயே நிற்கலாம், ஆட்டோ இப்படி வரும். ஃபோன் இல்லையா, அவங்க கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்களா? இல்லை அப்போ பண்ணுறாரு. இவ்வளோ நான் சொன்னேன், உன் கூட நான் வர நீ காட்டக்கூடாது, காட்டினீன்னா உன் 2 பொண்ணையும் நான் வாழ விட மாட்டேன், உன் பொண்ணுங்க 2த்தையும் நான் எது ஒன்றா பண்ணுவேன், எனக்கு தேவை அவன் என் கண்ணில் மாட்டினான். ஒரு எல்லாமே கடன் வாங்கி என்ன போயிடுச்சது, எதுக்கு அவங்கள மிரட்டுறீங்க? அப்போதான் மேடம் அவள் ஹெல்ப் பண்ணுவா. நான் அந்த பசங்களை எந்த ஒரு தொல்லையும் நான் கொடுக்கல, யார் பத்தது அது நல்லா வாழணும். அவங்க பொண்ணுங்க சொல்லிச்சு நாங்கள் ஹெல்ப் பண்ணி உங்கள் வீட்டுக்காரை பிடிச்சி கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நான் வந்துடுவோம், உங்களை நான் எதுலையுமே நான் இழுக்க மாட்டேன், நீங்களே நான் பெற்றாதான் பொண்ணு, நீங்களே என் பொண்ணு மாதிரி தானே. சின்ன பொண்ணு எல்லாமே ஹெல்ப் பண்ணி பிடிச்சி மகளிரில் இந்த மாதிரி உனக்கு எப்படி மாதிரினா அவங்க அம்மா தான் வந்து சொன்னாங்க. ஹெல்ப் பண்ணவங்க எல்லாரும் வந்தாங்க. மணலியில் யார் அந்த பொண்ணோட அக்கா வீட்டுக்கார், அவங்க அக்கா புள்ள எல்லாருமே இவங்க அண்ணாதன்னு சொல்லி வந்தாங்க தான் நாங்கள் ஆதரித்தோம். நான் சொன்னேன் அண்ணாதன்னு சொன்னால் அவருக்கு என்ன ப்ரூஃப் என்ன கேட்க மாட்டிங்களா, ஒரு ஃபோன் வந்தால் ஒரு ஆம்பளை ஓடுறேன்னா உங்களுக்கு டவுட் வராதா, இவ்வளவோ நான் கேட்டேன். நாங்கள் பண்ணது எல்லாம் தப்பு தான், எனக்கு வண்டியும் டிரைவரும் வேணும். வண்டி ஓனர் என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அவர் என் கஷ்டத்துக்கு தான் வண்டி குத்தாரு, எனக்கு யூஸ் ஆகாத போது நான் கஷ்டத்தில் எனக்கு வேணும் ஆளுன்னு. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு மேடம் எழிநகரில் வந்தார். என்னப்பா ஆட்டோ எத்தனை நல்லா ஊர்ஸ் தெரியும்னா மாட்டிக்கணுமேன்ட்டு கம்மி. எப்படி இப்போ போயிட்டு காலைல மகளிருக்கு வரீங்களா இல்லை வீட்டுக்கு வரீங்களா? நான் வீட்டுக்கு வரேன், வண்டி சாவி நான் பிடிங்கிறேன், வண்டி வண்டி கொடுக்க முடியாது, வண்டி ஓனர் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார். எங்கள் அக்கா வீட்டுக்கு சொன்னால் வண்டி எடுத்துமே வீட்டில் விடுங்க மச்சான், நான் இவரை கூட்டின்னு வீட்டுக்கு வரேன். எங்கள் அம்மா சொன்னாங்க தெத்தி விடுமா, நாங்கள் இல்லைம்மா நிறைய இருக்குது, ஒரு செகண்டில் முடிவு என்னால் எடுக்க முடியாது, 2 பிள்ளைங்களும் அப்பா கேஸுங்க, அதுங்க அப்பா வேணுமோ நான் 10 பேர் அப்பாவை நிற்க முடியாது, பெற்றவரை தான் நான் நிற்க முடியும், நீங்கள் கம்னு இருங்கன்ட்டு எங்கள் அம்மாவை அடக்கி கூட்டிகிட்டு போனேன். மகளிரில் போனேன், அவளையும் கூப்பிட்டு இவளையும் கூப்பிட்டு திட்டி வான் பண்ணி எழுதி வாங்கி அனுப்பிச்சேன். 6ஆம் மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதத்துக்குள்ளே நடுப்புற எல்லாரும் சொன்னாங்க அக்கா அவள் விட்டுட்டு போகல, மாதாவத்தில் இவங்க மீட்டிங் கண்டினியூ ஆகுது, எப்படி சொல்லி நீ மாதாவத்தில் ஒரு நாளைக்கு நான் வீட்டு வேலை நைட்டு 8 மணிக்கு முடிக்கிறோம், அன்றைக்கி 6 மணிக்கே முடிச்சுட்டு கையில் ஆட்டோ போட்டு கொடுங்க மாதாவரம் போனோம். ஏன்டி நாங்கள் இல்லை போடுங்கன்னு. நான் இவங்களை மூளைக்கடையிலே பார்த்துட்டேன். ஆனால் இங்கேயே நில்லுங்க, ஏம்மா நீ மாதாவரம் கோயிலுக்கு தானே, இல்லை இங்கேயே நிற்கலான்னு இவங்க 2 பேர். இவர் சொல்கிறார் நான் உங்ககிட்ட பேசலை, என் பொண்டாட்டி பார்த்தாலாம் என்ன பண்ணி இவர் சொல்கிறார், இல்லை உங்ககிட்ட நான் பேசணும், உன்னை நம்பி நான் கடன் வாங்கின பேசுறது, நான் கடனெல்லாம் நீ சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கேட்டுது? அந்த ஆட்டோ அவங்க இந்த பின் ஆட்டோவில் நான் உட்காந்துருக்கிறேன், இவங்களுக்கு நான் இருக்கிறதே தெரியல, நான் சுடிதார் போட்டுன்னு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டேன். இந்த ஆட்டோக்காரி ஏங்க நிற்கிறீங்கன்னா இல்லை என்கிட்ட லோன் வாங்கி இவங்க 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இவங்க இருக்கிற இடம் நான் பார்க்கணும். பயங்கரமான சிஐடி வேலைலாம் பார்த்துருக்கீங்க மேடம். அவன் கடன் ஆச்சு 2 லட்ச ரூபாய் கடன், நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும். நான் அப்பயே அந்த பொண்ணை நான் சொன்னேன் இதோட இவரை விட்டுடு, இவரை நம்பி தான் நான் 2 பசங்களை கையோட பிடிச்சிட்டேன். பிடிச்சோன்னே இவ போனேன், நான் சொன்னேன் என்ன வேலை பண்ணுறேன் நீன்னு, இல்லை நான் லோன்லாம் போட்டுக்கிட்டேன். அப்போ நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீ ஏன் சொல்லலை, ஸ்டேஷனில் இவர் உங்க கூட இருந்தார்ல என்னான்னு கேட்டல, எதுவுமே இல்லை விட்டு குத்துட்டு போகிற எழுதி குத்துட்டு, இப்போ நீ என்ன வேலை பண்ணுற ஜெயான்ட்டு எனக்கு கோவம் வந்து 2 அடி வச்சு. லட்சி என்னை அடிக்காத, நீ பண்ணுறது பச்சை துரோகம், ஃப்ரெண்டுங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறீங்களா, எத்தனை பேர் வாழ்க்கை நீ கேட்ட,
என் வாழ்க்கையை நீ கெடுக்கிறியடி. உன் பொண்ணுங்கள்லாம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மா கேஸ் கொடுக்காத விட்டுடுங்கச்சு, உன் பொண்ணுங்க மூஞ்சிக்கோசம் உன்னை விட்டு அமிச்சேன். நீ மறுபடியும் இப்படி பண்ண எப்படி ஜெயா? நீ என்னை அடிச்சிட்டல, நான் வக்கீலை கூட்டின்னு வருவா, மகளிர் ட்ரெஸ்னாண்டே வா, நான் நிற்கிறேன்னு. அதே மாதிரி மறுநாள் போனேன். வக்கீல் வந்து என்ன சொன்னேன், ஏமா அவங்க வீட்டுக்காரர் மேலே ஆசைப்படுறேன்னு. சார் நான் ஒன்றும் ஆசைப்படல, இந்தாங்கன்ட்டு கல்யாண சர்டிஃபிகேட் நோட்டீஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவர் திட்டினார். நீ என்னம்மா அந்த பொண்ணை பற்றி இப்படி சொல்கிற, அந்த பொண்ணு எல்லாமே முறைப்படி தானம்மா பண்ணியிருக்குதுன்னு. என்னம்மா உனக்கு பிரச்சனை, லோன் எடுத்து. நான் சொன்னேன், ஏன் சார் நான் மேலே பூச்சி குத்தல. அவரோட வீட்டுக்காரர் நினைச்சாங்களா? அவங்க வீட்டுக்காரன்னு நினச்சேன் சார். எல்லாத்தையும் பார்த்தோன்னா நான் சொன்னேன், என்ன பிரச்சனை சார், எதுக்கு சார் இந்த பொம்பளை இவரை தேடி வருதுன்னா, லோன் எடுத்து கொடுத்துக்குறாங்க. ஏன் சார் நான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, சொல்லலாம்ல, நான் லோன் எடுத்தேன், நாங்கள் செலவு பண்ணோம், கட்டணும்னு சொல்லணும்ல சார். நான் தான் சொன்னல, எதாக இருந்தாலும் இங்கே முடிங்கன்னு சொல்லி தானே சார் நான் இட்டுன்னு வந்தேன். ஏன் சார் மறுபடியும் இப்படி பண்ணாங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண? நீங்க உங்க வீட்டுக்காரர் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்டேனே. கேட்டால் அவர் அப்படியே வாயை மூணு மணிக்கு இருக்கிறார். இந்த கடைலாம் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இவரு என்ன சொல்கிறாருன்னா, கடன் வாங்கி என் கையில் கொடுக்கல, ஒரு சாமியார்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம். எதுக்கு சாமியார்னா, நானே என் பொண்ணு ஆக்சிடென்ட் ஐஸ் ஆகணும், எங்கள் அம்மாலாம் வந்து அவர் எது பண்ணாலும் கேட்காத அளவுக்கு ஒரு சாமியார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம். நான் சொன்ன, சாமியார்கிட்ட 1 லட்சம் என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் உன்னை அவங்க அமுச்சு விட்டு அந்த கடனை அடைச்சிட்டு இருப்பேன்னு. உன்னை வச்சு நான் கஷ்டப்படுறதுக்கு அந்த காசை வாங்கி என் கடனை அடைச்சிட்டு என் பிள்ளைங்களை நான் கையில் பிடிச்சி நான் 400 ரூபாய் சம்பளம்ன்றது 450 கஷ்டப்பட்டு உங்க கூட நல்லா வாழ்ந்துட்டு அவர் எப்படி இப்படி பண்றாரு? அதுதான் எனக்கு புரியல மேடம். கல்யாணத்துக்கு முன்னே நீ ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி இடையில கண்டுபிடிச்சி கேட்டால், அம்மா அவங்க தான் எழுதி கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த பொம்பளை போன பொம்பளை என்கிட்ட எந்த ஒரு இதுவும் வரல. என் புருஷனை கொள்ளு நான் போய் கேட்டேன், ஸ்டேஷனில் போய் கேட்கலாமாண்ணா, அவங்க போயிட்டாங்க விட்டுடு, நீ ஏன் அதெல்லாம் கேட்குற அப்படின்னு. சரின்னு விட்டுடு. அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க வந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. இவ வந்து இவ்வளோ பண்ணி மறுபடியும் இவரையே தேடி வந்து என்னை ரொம்ப வாழ விடாத பண்ணுறான். ஏன் பசங்களாலே சமாளிக்க முடியல. இப்போ என்னால் முடியல. பசங்க என்ன பண்றாங்க? பாப்பா 10வது படிக்கிறா, பையன் 9வது படிக்கிறான். நல்லா படிப்பாங்களா? படிப்பு 2மே நல்லா படிக்கும். சூப்பர். பாப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். நான் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு என்னால் பார்க்க முடியலன்னு கவர்மெண்ட் ஒரு டாக்டர் என்ன பண்ணார், நீ ராயப்பேட்டை ஜிஹெச்பி சேர்றியம்மா, இப்போதைக்கு பாப்பா உயிரை காப்பாற்றலாமா, இந்த நிப்பல் வராது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ளாஷி சர்ஜரி பண்ணலாம், இவ்வளோ காசு கார்பெட்டு கார்டெல்லாம் வாங்கணும்னு. இப்போ நான் ரேஷன் கார்டு வாங்கி எல்லாம் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் லோன்லாம் கட்டிட்டு நான் ஆஸ்பத்திரி போனேன், லோன்காரங்களாம் டைட் பண்ணுவாங்க, இவரு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டார். இப்போ நம்ம குழந்தைய வச்சு ஆஸ்பத்திரி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, கடன் வாங்கி ஓடிட்டாப்பாருன்னுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பொண்ணை காப்பாற்றணும், கடன் அடைக்கணும், இவர் என் கூட தான் இருக்கணும். இந்த 2 பசங்களாம் அப்பா தான் ரொம்ப விரும்புதுங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுங்க. மேடம். ஓகே. உங்கள் பேர்? சங்கர். சங்கர், என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ ஓட்டுற மேடம். கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? எவ்வளோ பசங்க? 2 பசங்க. உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி சொல்லுங்கள். எப்படி இருக்குது, எப்படி போகிறது? ஏதோ போயிடுது மேடம். ஏதோ போயிட்டு இருந்தா எப்படி? நல்லா போகணும்ல, அப்போ தானே பசங்களை பார்க்க முடியும் இல்லையா? ஆமாம். எப்படி போயிட்டுருக்கு? எப்படி போயிட்டு என்ன சொல்லுவோம் நீங்கள் தான் சொல்லணும். நான் எப்படி சொல்கிறது, என்ன சொல்லணும்னு? நல்லபடியாக போயிட்டுருக்கா? பிரச்சனை இருக்கா? பிரச்சனையும் இருக்குது, இப்போ நல்லபடியாக போதும். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை என்ன சொல்கிறது? உங்கள் மனைவி பேர் என்னது? லக்ஷ்மி. ஜெயலக்ஷ்மி யாரு? நினச்சேன், டவுட் பட்டேன். சொல்லாம கூட்டிட்டு வந்தாங்களா? சொல்லாம கூட்டிட்டு வந்தாங்க. சொல்லாம மூலமாக தான் கூட்டிட்டு வந்தேன். பாப்பாவை தான் டீக் பண்ணிருந்தாங்க. அது பண்ண போறாங்க. பட் இது இருக்கு. இருந்தாலும் உண்மை சொல்லி கூட்டின்னு வரணும். யாரு கூட்டிட்டு வந்தாங்க உங்களை? எங்கள் வீட்டில் தான் கூட்டின்னு வந்தாங்க. கூட்டிங்களா? உண்மையை சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களா? உண்மையை சொல்லியிருந்தா வந்திருப்பீங்களா? இன்னும் அதில் ஒரு இதை வச்சு கொஞ்சமாக சொல்லணும்ல, எதுவுமே சொல்லலை. பாப்பா டீக் பண்ணிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ண சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. உங்கள் ஷாக்கை பார்த்து போவே நினச்சேன். நீங்கள் ஷாக் ஆனதை பார்த்து போவே நினச்சேன். 14 இயர்ஸ் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க, திடீர்னு எப்படி ஆச்சு? இது ஒரு விபத்தா இல்லை மனைவியை கஷ்டப்படுத்தணும்னு இப்படி பண்ணி? அதாவது மனைவி கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. புரியுதுங்களா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் முன்னெல்லாம் வந்து நல்லா தான் இருந்தாங்க. நல்லா, அதாவது நான் சொன்னால் நீங்கள் நம்ப முடியதில்லை. புரியுதுங்களா? எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு சுத்தபத்தம் கிடையாது. வீடு சுத்தபத்தமாக வச்சு மாட்டாங்க, சாமான் சுத்தபத்தமாக வச்சு மாட்டாங்க, அவங்களும் சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், கேட்கல. அதே மாதிரி பசங்களை அசிங்கமாக திட்டுறது, இப்படி பண்ணுவோம். கோவம் ஜாஸ்தி உங்களுக்கு? கோவம் ஜாஸ்தி, அசிங்கமாக காப்பான். நெக்ஸ்ட்டு இவங்க பண்ண தப்புனால எனக்கு இவங்ககிட்ட ஒரு கிட்ட போகிறது பிடிக்கல. தம்பி, இதெல்லாம் சரி பண்ண முடியற விஷயங்கள் இல்லையா? நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? கொஞ்சம் கல்யாணம் பண்ணோம், சரி பண்ணலாம். நானும் எவ்வளோ தான் சொல்கிறது, எவ்வளோ நாள் சொல்லி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், திட்டி பார்த்தேன், எதுவுமே மதிக்கல.
ஆனால் நான் பண்ணேன், சரி உங்ககிட்ட வரது எனக்கு பிடிக்கல. அதனால் வேறு பொண்ணு ஜெயலட்சுமி பொண்ணு நான் எடுத்தேன் தான், இல்லைன்னு இல்லை. நான் எடுத்தேன் தான், வீடு தனியாக வச்சுருந்தேன், எல்லாம் பண்ணேன். தப்பு இல்லையா? நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு இல்லை. நான் ஒரு நாளஸ்தேன் என்ன அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கல. நான் தப்பு பண்ணதான். சரி தப்பு பண்ணேன். என்னை டேஷனில் பிடிச்சி குத்திங்க, அடிச்சிங்க, நடு ரோட்டில் வச்சு எங்கள் மாமியார் போது முதல்ல என்னை சிறப்பாக வச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. அது முடிஞ்ச பிறகு ஒரு இன்னி வரைக்கும் ஒரு 3 வருஷம் ஆகுது. இன்னி வரைக்கும் அந்த பொம்பளையே வச்சு பேசிட்டு எனக்கு கோவம் வருமா வராது. நீங்கள் கனெக்ஷன் விட்டீங்க? கனெக்ஷனை விட்டு எவ்வளோ நாள் நான் தனியாக இருந்தேன். கனெக்ஷனை விட்டு நான் எவ்வளோ நாள் தனியாக ஒழுங்காக இருந்தேன். குறைஞ்சி ஒரு வருஷம் கட்டாயம் தனியாக தான் இருந்தேன். தனியாக இருக்கும் போதே சும்மா டெய்லி அவளை பற்றியே பேசினீங்க, அசிங்கமாக பேசிக்கின்னு. சரி, 2 விஷயம் கேட்கணும் உங்களுக்கு. ஒன்று இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். அது இந்த பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லை. சொல்ல தப்பு இல்லை அது. அப்போ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணீங்க, அந்த பொண்ணையை விட்டீங்க. இது ஃபஸ்ட்டு மனைவியா? ஃபஸ்ட்டு மனைவி தப்பான வழியில் போயிட்டாங்க. நேரடியாக கண்ணால் பார்த்துட்டேன். அவங்களே அடித்தவங்கள சொல்கிற பிச்சை கேட்கல. அதுக்கப்புறமேட்டு அவங்களே போயிட்டாங்க. அவங்களே வேறு கல்யாணம் பண்ணி, அவங்க அம்மாவே வேறு கல்யாணம் பண்ணி வச்சு ஏதோ ஒரு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் இங்கே ஆல்ரெடி செட்டில் ஆகும். குழந்தை இல்லை? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவங்கள்ட்ட. அந்த குழந்தை எங்கே இருக்குது? எங்கே தான் தெரிலாங்க. அதான் பொண்ணை கூட்டின்னு போயிட்டாங்க. அது எப்படி விட்டீங்க? அதான் திடீர்னு கல்யாணம் பண்ணாங்க. வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி எங்கிட்டு போச்சாங்கன்னு தெரில. நம்புற மாதிரியே இல்லையே. சத்தியமா நம்புற மாதிரியே இல்லையே. சத்தியமா இங்கே கிடையாதுங்க அவங்க. சரி, இவங்க சுத்தபத்தமாக இல்லை, வீடை சரியாக வச்சுக்கல. அப்போ சுத்தபத்தமாக இருக்கிற வீடை சரியாக வச்சுக்கிறது மனைவியை கல்யாணம் பண்ணீங்களா? ஜெயலட்சுமி எப்படி இருக்காங்களா? நான் சுத்தமாக வச்சுப்பேன். அவங்க புருஷன்? அவங்க புருஷன் டைவர்ஸ் ஆகிடும். எப்படி டைவர்ஸ் வாங்கினாங்க? அது எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட நான் பல நிமிடத்து டைவர்ஸ் தான். லக்ஷ்மியை வர சொல்லுங்க. சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சொன்னால் எதுக்கு தான் வராரு? ஒரு கோயிலுக்கு குழந்தை கூப்பிட்டா கூட நீங்கள் போய்க்கோங்க, நீங்கள் நாங்கள் 3 பேர் தனி. நீங்கள் யார் இந்த வீட்டில்? நானா ஒன்றும் இல்லாத வெறும் திருட்டு தாலி கட்டிட்டு வரல. ஊரறிய எல்லோரும் உங்கள் வீட்டு ஆளுங்களை கூப்பிட்டு, உங்கள் வீட்டால் கூட வச்சு வாழ மாட்டேன். நாங்கள் உன்னை நம்பி நான் வந்தேன். யாருமே சொன்னாங்க அந்த குழந்தை கூட பெற்றுக்காத. நான் உனக்காக எல்லாம் செஞ்சேன். ஏன் பெற்றுக்காதே சொன்னாங்க? அவன் சரியில்லைம்மா, அவன் விட்டுட்டு போயிடுவாமா. இப்போ நான் அவங்கள நம்பினா உன்னை தான் நான் நம்பினேன். அப்பயும் சரி இப்பயும் சரி உன்னை நம்புறேன். ஆனால் நீ துரோகத்து மேலே துரோகம் பண்ணுற, என்னால் பண்ண முடியாது. அதுக்கும் கேள்வி கேட்டேன்னா சொல்கிறேன், பண்ணிக்கோ. அப்போ நீ நானும் ஒன்றாயிடுமா? கேள்வி கேட்டால் இது மாதிரி பதில் மேடம் என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா யாரும் கேட்டு சொன்னாங்க. நான் இந்த இதெல்லாம் எடுத்து ஸ்டேஷனுக்கு போகிறேன். ஸ்டேஷனில் போயிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தானாக்கா உன்னை தூக்கி 10 வருஷம் உள்ள போடுவாங்க. எதுக்கு நான் 10 வருஷம் உள்ள போடுறாங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நீ முன்னாடி கல்யாணம் பண்ணி சொன்னியா அப்படின்னு கேட்டேன். எப்படி மேம் நீங்களே சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு என் பொண்ணு அடிப்பட்ட ஆஸ்பத்திரியில் ஒரு அண்ணன் பார்த்து சொன்னார், இவனுக்கு நீ எத்தனாவது பொண்டாட்டின்னா என்னை இப்படி சிங்கமாக கேட்குறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை என்ன? அவங்க வீட்டுக்காரர் போனவொடனே என்கிட்ட பேசணும். இவர் போன பிறகு எங்கள் அம்மா வந்தாங்க. குழந்தைய பெட்டில் பார்த்துக்க, தோ வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பண்ணு கீழே போயிட்டு அவர் ஆப்ரேஷன் தரணும் கூப்பிட்டு, ஏன் என்கிட்ட அப்படி கேட்டிங்கன்னா அவனுக்கு வேறு என்ன கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை தெரியுமான்னாங்க. இது நீ சொல்லணுமா அவங்க சொல்லணுமா மேம்? இப்போ 7 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நீ சொல்லணுமா நான் சொல்லணும்? அவங்க வீட்டில் எல்லாரையும் கேள்வி கேட்குறேன். ஆஸ்பத்திரியில் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிறீங்களே, இது உங்கள் அக்கா பொண்ணு கட்டி வச்சு இந்த மாதிரி துரோகம் பண்ணால் எல்லாம் கம்முன்னு இருப்பீங்கன்னா அவன் தான் எங்களை சொல்ல வேணாம் சொன்ன. எதுக்கு சொல்ல வேணாம் சொன்னார்? இப்போ கையெழுத்து போட்டுறீங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா? சொல்லுங்கள் மேடம். எல்லாரும் சொன்னாங்க அவனை நம்பாத. நான் உன்னை நம்பினல. நீ எப்படிலாம் ஃபீல் பண்ண? எனக்கு நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன், ரோட்டில் தங்குவார் மேடம், திட்டுவேன். ஏன் ஒரு ரூம் எடுத்தாங்கன்னா என்னப்பாண்ணா? இல்லைம்மா சம்பாரி இதெல்லாம் யாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. இப்படின்னா பரவாயில்ல, லாரிலே தூங்குவார், லாரிலே படுப்பார், எல்லாமே நீ லாரியில் முடிச்ச. உன்னை ஒரு ஆளாக நீ சேர்த்து பிடிக்கும்போது சங்கர் உன் வீட்டில் கூப்பிட்றாங்களா? யாரும் இல்லை, லக்ஷ்மின்னு ஒருத்தி உன் கூட நிற்கிறதுனால. இல்லைன்னா உன்னை யாரும் சீண்டுவாங்களா? அக்கா பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், இப்போ எது வந்து உன்னை கூப்பிட்றாங்க, ஒரு இடத்துல உன்னை கூப்பிட்டாங்களா? எல்லாரும் உன்னை அனாதை மாதிரி ஒதுக்கி வச்சாங்க. நான் ஒருத்தன் தான் உன்னை ஒரு ஆள் ஆக்கி வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரேஷன் கார்டில் கூட ஒரு பேர் சேர்க்கல மேடம் அவங்க வீட்டில். இன்றைக்கி எல்லாமே நான் தெரிஞ்சு உனக்கு வாங்கி வச்சுக்கிறேன். எங்கன்னா வந்தவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற பாரு, எனக்கு அதுதான் ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை. இப்போ கூட நீ வாழ மாட்டேன்னா நாங்கள் 3 பேர் சாவதரடி, நாங்களாம் யாருக்கிட்டையும் போக மாட்டோம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ அடி உத வாங்கி எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் ரத்த சொர்த்திருக்கிறாங்க மேடம். நான் அதெல்லாம் கண்ணால் பார்த்து வளர்த்து. நீ அந்த மாதிரி கூட இல்லை, நான் பெருமையாக சொல்லுவேன். நீ குடிச்சிட்டு வந்து என்னை அடித்த சந்தேகப்படுறேன், நான் சொல்லலை. துரோகத்தை ஏன் பண்ணுறதான் நான் கேட்குற கேள்வி. அவர்கிட்டே கேளுங்க. நான் அதான் கேட்குறேன், இப்பயே கேட்குறேன். எனக்கு துரோகத்தை சுற்றி பண்ணுறேன். 2 வாட்டி ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போறீங்க. மறுபடியும் உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு? அவள் யார்? அவள் என் வீட்டில் சண்டை போட்டு அவருக்கு நகை போட்டு. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லையா?
மேம் அவங்க வீட்டில் 2 கல்யாணம் பண்ண வச்சாங்க, வாழலான்றாங்க. அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. அவள் சின்ன பொண்ணு என்கிட்ட பேசும்போது சொன்னா 2 வாழ்க்கை எங்கள் ஆயா தேடி வச்சாங்க காணும். ஆனால் ஒரு நேரத்துக்கு வெளியே போனால் நல்லா காசோட வருவா. ஒரு சவாரி எடுத்துருந்தார், காமிச்சாரு, இவங்க தான் சவாரி கொடுக்குறேன். மூஞ்ச பார்த்துன்னு சொன்னேன், எப்பா அவங்ககிட்ட கட் பண்ணு, அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குதுண்ணா. நான் உனக்கு எல்லாம் வந்துடும், எல்லாமே வந்துடும்ண்ணே. அவங்க யாருப்பானா சர்மானாரில் என்னை கூப்பிட்டு வீடு காலி, ஒரு சொந்த புள்ள வீடு நான் பார்த்து வைக்கணுமா நீ பார்த்து வைக்கணுமா? என்னங்கம்மா என் தம்பிக்கு வீடு பார்த்து வச்சாப்புல அட்ரஸ் கேட்கணும், தம்பிக்கிட்ட ஃபோன் கொடு. பெத்தவ உனக்கு தெரியாமல் அவர் யாரு உனக்கு பார்த்து வைக்க? யார் அவங்க உனக்கு? அனாதே சுத்தம் முதல்ல அவங்க வந்தாங்க பார்த்து வைக்கல. மூடுங்க, பொய் சொல்லாதீங்க. நான் மூடுங்க, பாய மூடுங்க. நீங்க பொய் தான் எல்லாமே சொல்றீங்க. அவங்களே சொல்றாங்க மேடம் இவர் தான் மாதாவரத்துல வீடு பார்த்து வச்சாருன்னு. யாருக்கு? ஜெயலட்சுமிக்கா? கெஜா இது லோடு கொடுக்குறவங்க தம்பி தான் வீடு பார்த்து சவாரி வச்சாரு. போறல பையனுக்கு வீடு நான் பார்க்கல, வீடு அவங்க பார்த்துட்டாங்க, சுற்றி வீடு பார்த்துட்டாங்க, என்னை கூட்டின்னு போனாங்க. அதாவது மாதாவரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டு பின்னாடி, ஏன்னா மாதா அங்கே வந்து நான் சுற்றுலாவில் தான் இருந்தேன், சவாரி போகிறாள். அந்த ஒரு இடம் போனாக்கா நமக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் அந்த இடம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இது தப்பா? உடனே நான் தான் வீடு பார்த்து வச்சேன். ஏன் மேடம் பால் காசு சாமானியத்தின் போய் வைக்கிறவங்களும் மறுநாள் அட்ரஸ் எல்லாம் என்னங்க மேம்? நான் படிக்காத முட்டாள் தான் மேம், நான் சுத்தமாக நான் படிக்கல. ஆனால் 4 நல்லது எடுக்கணும் சேருவேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிறவன் நான். புரியுதுங்களா? உன்னை பற்றி எல்லாரும் ஒதுக்கி விடணும், நான் உன்னை ஒதுக்குன்னா இல்லை. நான் அன்றைக்கி அந்த 2 குழந்தைய கழிச்சிருந்தா இன்றைக்கி நீ பண்ணுற திரவத்துக்கு உன்னை தூக்கிப்பட்டு வேற கல்யாணம் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? உனக்கு கல்யாண செலவு கூட எங்கள் வீட்டில் நான் போட்டு கல்யாணம் பண்ணேன், இதெல்லாம் கேட்டு குத்தி காட்டுறேன்றியே. அந்த அளவுக்கு நான் உனக்கு எதுக்கு பண்ணேன்னு யோசிச்சு தான் உனக்கு குத்தி காட்டுற வார்த்தை. அவர் வந்து நீங்க சுத்தபத்தமா இல்ல, நீங்க பாசமா இல்ல, நீ பண்ண அந்த 3 வருஷத்துல நான் பைத்தியம் மாதிரி திரியிறேன் மேடம். என் வீட்டில் எங்கள் அம்மாவை நானும் அவ்வளோ ஃப்ரெண்டு மேடம். இன்னைக்கு எங்கள் அம்மாவை நீ சொல்றிய எங்கள் அம்மா கிட்ட பேசுறத காரணம் உன்னை அடித்த ஒரு காரணம் தான் எங்கள் அம்மாட்ட நான் பேசுறத காரணம். நீ நினச்சிக்கிற அம்மா அப்பா கூட உறவாக்குறேன்னு எங்கள் அம்மாட்ட ஒரு விஷயம் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் மேடம். 3 வருஷம் ஆகுது எங்கள் அம்மாட்ட நான் பேசி. இப்போ கூட வந்தாங்கன்னா என் பொண்ணுங்களை திருத்தரமாக கூட்டுக்கு பார்த்துட்டு போகிறாங்க. என் பொண்ணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் மேடம். அடிப்பாட்டத்துக்கு எங்கள் அப்பா பக்கவாத வந்தார், அவர் தூக்கின்னு தேய்ச்சிக்கின்னு வந்தார். நீலாம் என்ன பார்த்துருப்பேன் என் பிள்ளைங்கள? அவங்கள மாதிரிலாம் யாரும் பார்க்கல மேடம். உன் அண்ணன் தம்பி கூட பார்க்கல, என் அப்பா அம்மா என் அக்கா தங்கச்சி தான் பார்த்தாங்க. நீங்க வீட்டுல சுத்தமா இல்ல, எல்லாம் நீ பண்ண ஒரு வேலையால பைத்தியம் மாதிரியுமே சுத்தி வேலை பண்ணாங்க. நீ பண்ண ஒரு மைண்ட் மேடம் நம்பி துரோகம் எவ்வளவு நேரம் அனுபவிக்க முடியும்? இங்க பாரு, இங்க பேசி என்ன வேலை பண்ணாங்க? என்ன வேலை பண்றீங்க? எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கீங்க சொல்லுங்க. என்ன வேலை பண்ண? இந்த ஜெயலட்சுமி எத்தனாலயா? ஆமா, அதுக்கு முன்னாடி சுத்தம் பத்தமா இருந்தா. அதுக்கு முன்ன என் வீட்டுல அவளே கேளுங்க மேடம். என் வீட்டுல டெய்லி அவளே பக்கத்துல வீடு இருந்தா டெய்லி துணி இப்ப கத்து வண்ணடி 2 நாளே தோசரே, நாளை பிரதோஷம் டி சங்கர் சக்தி தொடர்ந்து நான் எல்லா வேலையும் செஞ்சவன். ஏங்க நீ போய் சொல்லுங்க. இரு சந்தோஷம் அஞ்சாத்தல வீடு எப்படி இருந்தது? அந்த அவசரம் கீழே வந்து திட்டுவாங்க இவள. மறுநாள் அவங்க வந்து திட்டுவாங்க வீட. சாம்பார் உடம்பு சரியில்லை எனக்கு யாரும் கிடையாது மேடம். உடம்பு சரியில்லை 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன், 3 நாள் என் வீடு அவங்களே சொல்லுவாங்க சாம்பார் ஆரம்பிச்சு லட்சுமி ஏத்திட்டேன்க்கா அப்படின்னு. கழுவா சாமான்ல சின்ன சின்ன புழு இருக்கும், அது பார்த்தா சாப்பிட தோணுமா மனுஷனுக்கு? இன்னும் நான் இன்னி வரைக்கும் சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்டு 3 மாசம் ஆகுது மேம். 2 மாசம் ஆகுது நான் சொன்னேன். 2 மாசம் ஆகுது வீடு சுத்தனா மனசுல நீ சுத்தமா இருக்கிற நீ ஏன் உனக்கு தப்பு? எனக்கு கோவம். இப்ப இருக்கிற வீட்டுல நான் வந்து கல்யாணத்துக்கு என் இதுபட்டு என் தம்பி சொன்ன எல்லாமே எனக்கு முறையாக செய்யணும். எனக்கு முறை தவறு செஞ்சா நான் வாழ மாட்டேன். நானும் கஷ்டப்பட்டேன் இந்த வீட்டுல, எல்லாம் உரிமையா தான் எனக்கு வாங்கி கொடுத்த. அந்த கழுவு சாமான வெளியே போட்டு வைக்கிறாங்க. இப்போவும் நான் எத்தனையோ வாட்டி பூரான பார்த்துருக்கேன், பூனைங்க வந்து நக்குது. வீடு வந்து வீடா இருக்காது மேம், ஒரு குடோன் மாதிரி எடுத்துக்கிறேன். பிரச்சனையில அந்த நேரம் காசு கடன் கொடுக்கல, ஒரு 5000 ஒரு குடோன் எடுத்துக்கிறேன். சுத்தி ஓப்பனாக தான் இருக்கும், ஃபுல்லா இந்த ஓப்பன் டைப் தான் வீடு. 40 நாள் நீ உள்ள இருந்த அந்த வீட்டுல அந்த பொண்ணை வச்சு நான் இருந்தது எனக்கு தான் தெரியும். பார்க்க புக் பண்ணும் போதெல்லாம் யாரும் புக் பண்ணிக்கிறாங்க, யாருப்பான்னு கேட்டா இல்லை என் கூட வந்தாங்களே அவங்க நம்பர் மிஸ்ஸிங்க. அப்பயே நான் உள்ள வெளியில ஒரு ஃப்ரெண்டு மூலயமா அவ அடிக்கடி பழக்கணும் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டா. ஏன் போய் சொல்ற? அவ யாரு உனக்கு? சரி, அவர் உள்ள இருந்தப்போ நீங்க வெளியே எடுக்கலன்னு வருத்தப்படுறாரு மேம். ஒருத்தர் போய் தாஸ் கேட்டா ஆமா உன் வீட்டுக்காரன் சரியா கட்ட மாட்டான், நீ கஷ்டப்பட்டு ஒரு 10 வாரத்தில் முடியுது 5 வாரமாக ஆக்கிறேன்னு எவ்வளோ என்ன இன்சல்ட். அப்படியே ஒரு ஆள் காசு தர அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். உனக்கு கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அவர் வெளியே எடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் மேலே ஒரு கேஸும் கிடையாது, வரணும்னு தான் வரல. அப்படியே எங்கள் ஓனரில் வக்கீல் வந்து ஜாமீன் போட்டார். வேற வக்கீல் எங்கள் சித்தி கூட வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க நம்மக்கிட்ட கொடுத்தவங்க நான் அவர்கிட்ட எடுனே சொல்லலை, அவரே எடுத்து அவரு பெயிலை கேன்சல் பண்ணார். லக்ஷ்மிமா அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார பெயில் கேன்சல் ஆகுது, ஏன் நான் கேன்சல் ஆனால் தெரிலம்மா. அப்போ நான் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன வேலை பண்ணீங்கன்னா, நான் தான் உங்கள் வீட்டுக்கார வெளியே இருக்கு, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் வந்துட்டு வேற கேஸ் எங்கள் வீட்டுக்கார கேஸு நான் சொன்னேன்னா இல்லைம்மா நான் உங்ககிட்ட கேஸ் கொடுத்தேன்னா நான் கேட்ட கேள்வியை தான் உங்கள் வீட்டுக்கார நீ வெளியே எடுப்பறியா பார்க்கலாம். பார்க்கலாம் சார் நீங்களா நானா பார்க்கலான்னு கோவமாக நான் ஃபோனை வச்சேன். 3ஆம் நாள் நீ ஃபோன் பண்ணுறேன், நான் வந்துட்டேன். நீ சவாரிக்கு போகிறது வெளியே என்ன சொல்லிட்டு போகிற சவாரின்னு இன்னார் கூட நான் சேராதுன்னு நீ சேர்ந்தேன். அப்போ நான் எங்கே போய் முட்டுவேன்? 3000 சொன்னேன், நான் 5000 பெருக்கினேன் ஒரு ஆள்கிட்ட.
உன் அண்ணன் கிட்ட சூரியடி கேளுன்னு கேட்டேன். அவரும் நான் கோர்ட்டுக்கு வர முடியாது. சரி, இப்போ உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எப்படி தீர்த்துக்க போறீங்க? எனக்கு உண்மையா என் பசங்க அப்பான்னு கேட்குது. உண்மையா இருந்தா என் கூட வாழணும். இல்லைன்னா எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவர் என் கண்ணு எனக்கு இருக்கக்கூடாது, அவளுக்கு என்ன பண்ணி நான் அவர் செத்துட்டோம். இல்லை ஜெயிலுக்கு போனேன், இல்லை அவர் பண்ணி சாப்பிட்ட மேடம். டெய்லி நான் உன்னை பேசுறேன்னா என் கோவத்தை டெய்லி உன்ட்டு திட்டி நான் குறைக்கிறேன்னா நீ பேச மாட்டேன். அதுங்களை வேணா வெளியில கூட்டின்னு போனா அதோ வரேன்னு சொல்லிட்டு போவார் மேடம். நைட் 11 மணிக்கு வரேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் வருது கிளம்பு. அதுக்கு முன்ன 15 ஒரு நாளைக்கு லீவ் போடுவேன். வாப்பா எல்லாம் வெளியே போகலாம். ஜாலியாக இருந்தாலும் ஏன் இந்த 2 வருஷமா எங்களை இப்படி பண்ணினுக்கிற? கல்யாணம் ஆகி நீ போய் சொன்ன தெரிஞ்சோட எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, விடுடி ஏதோ அவங்க கூட வாழ முடியாது போய் அவர் சொல்கிறாரு வாழுடினாங்கல்ல. அன்றைக்கெல்லாம் எங்கள் அம்மா நல்லவளை தெரிஞ்சாங்க. ஒரு வாரம் சோறு தண்ணியில் உன்னை தேர்ந்த ஆதங்கத்தில் அவங்க அடித்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அம்மா ஒதுக்குன காரணம் உன்னை அடித்தாங்கன்னு நான் ஒதுக்கி வச்சுக்கிறேன் மேடம். சின்ன விஷயமா ஃபோன் பண்ணி பேசுவேம்மா, சாப்பிட்டீங்களாம்மா, எப்படிமா? இப்போ 3 வருஷம் நான் பேசுகிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அவங்க தான் உன்னை ஒரு குடும்பமாக இருக்கட்டும் இப்படி இருக்கிற யாரும் சேர்த்து வச்சாங்க. அவங்க கேட்கக்கூடாது மேடம். உரிமையில அடிச்சிருப்பாங்க. உன் அண்ணன் உனக்கு ஒதுக்கி வச்சிருந்தாரு, ஏன் அம்மா பண்ணாங்க? மறுவாய்ட்டு போயிட்டு மறுவாட்டி 10 பேருக்கு ரோட்ல அடிச்சு செருப்பு அடிப்பாங்க, சும்மா இருப்பாங்களாப்பா? மேம் ஒரு வாரமா நான் கேட்கணுமா, நீ நைட்டு 12 மணிக்கு மாட்டின வயிற்றுல அடிச்சாங்க அந்த அடினா அவர் எப்படி இருந்தாலும் நீ ஒரு ஆள் ஆக்கி வச்சு இன்னைக்கு ஏன் தப்பி இவர் பண்றாரு? நான் அந்த ஆட்டோ கண்ணாடி அடிச்சு கண்ணாடி வச்சா. ஆமா உடைச்சேன். அதை விடு. நான் தானே ரெடி பண்ணேன். ஒரு நடு ரோட்ல வச்சு 10 பேர் எதிர்க்க செருப்பு அடிக்கிறாங்க 2 பேரும், அம்மாவும் பொண்ணு. நான் அடிச்சேன். இது அபாண்டமான போய் எங்க அம்மா அடிச்சது உண்மை. நான் அடிச்சது கண்ணாடிய. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட வந்து கேளு, அந்த சாருன்னு இருக்கிறாரு. என்ன கேட்டாரு, ஏமா வண்டி கண்ணாடி உடைச்ச சார், நான் தான் உடைச்ச சார், ஓனர்கிட்ட பேசினேன், நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் எல்லாமே செஞ்சதை நான் ஒத்துப்பேன். நான் அடிக்கல மேடம். இப்போ நான் சொன்னேன் தப்பு பண்ணதான் இல்ல. நான் அவ்வளவு அடிச்சுட்டா உன்னை உண்மை அடிக்கல. அதே சொல்லி அசிஸ்மென்ட் சரி இப்ப இடையில ஜெயிலுக்கு போகும்போது அவ உள்ள வரா. அவ யாரு? மறுபடி வந்து நான் பொண்டாட்டி. அவ யாரு உனக்கு? ரிலேஷன் மேரேஜ் பண்ணி மறுபடியே வந்து 2 பிள்ளை பெற்று வச்சிரு. அப்ப நான் பொண்டாட்டி அவ பொண்டாட்டியா மேடம்? இல்ல 2 பிள்ளை பொருளை சர்டிஃபிகேட் வாங்கி கொடு. வான்மை இல்லைன்னு சொல்லி நான் சத்தியமா அதை ஏத்துக்கிறேன். நான் இன்னும் எவ்வளவு மேடம் இறங்கி போறது? உனக்கு தான் பேசுறேன், எல்லாம் பேசிக்கிறேன். நான் பேசுறேன் பேசல. நீ பண்ண தப்பு நீ சுத்தி காட்டிக்கோ. நீ பண்ண தப்பு நீ ஒத்துக்க மாட்டே. நான் என்ன தப்பு பண்ணேன்? யாரு கூட பேசினேன்? யாரோட பழகினேன்? யாரோட பேசினேன்? இன்னைக்கு உன் பொண்டாட்டியா தானே இருக்கிறேன். யாருதான் என்ன சொல்ல சொல்லு. இன்னார் கூட பார்த்தேன்னு சொல்ல. இன்னைக்கு நான் தூக்க மாட்டேன் சாவரடி. என் வளர்ப்பு எங்க அம்மா வளர்ப்பு தப்பா இருக்காது மேடம். லாரியில தூங்கும் போது நீ எப்படி இருந்தாலும் எங்க அம்மா உன்னை சேர்த்து ஒரு குடும்பம் ஆக்கணும், ஒரு அடிக்க உரிமை இல்லையா? இன்னைக்கு உங்க அண்ணன் கூப்பிடுறா, நீ கல்யாணத்துக்கு ஒரு ரூபாய்க்கு உங்க அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணாரா? பெத்துக்காதமா விட்டுட்டு ஓடிடுவா. நான் 2 பிள்ளை ஒன்று தானே பெத்து பூத்த. பதில் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசுனீங்க, இப்போ பதில் சொல்லுங்க. எனக்கு 4 அக்கா தங்கச்சோட பிறந்தவ. எல்லாமே போன் எடுத்துட்டு சொல்லுங்க, இவங்கிட்ட எதுக்கு வாழ்றே? இது நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை. வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்களை கூப்பிட்டேன்னா உங்ககிட்ட கஷ்டம் நான் கை கட்டி நிக்கல. 40 நாள் நீ உள்ள போது கூட நான் ஏதோ வேலை மேலே பிச்சை எடுத்து என் பிள்ளைங்க நான் காப்பாத்தினேன். நீ இல்லைன்னா அதில் பசி பட்டியமா நான் போட்டு வைக்கல. அப்படியே உன்னை பார்க்கக்கூடாது ஒரு எண்ணம் கூட உன்னை பற்றி பார்க்கும் போதெல்லாம் கேட்குறேன். யாரு நான் வீடியோவில் அங்கே காமிச்சிட்டார் போலீஸ்காரு உன்னை பார்க்க வந்தது யாருன்னு. நீ அப்பட்டமா போய் புழுவுற. சம்பாரிச்சு நீ அவளுக்கு கொடுத்த, அவளுக்கு உள்ள போனா அவ எடுத்து கொடுத்தா. நான் என்னத்து பண்ணேன்? நீ என்ன சம்பாரிச்சு நான் கொடுத்தேன்? 5 ரூபாய் காலத்து சேராட்ட ஓட்டும் போது நீ 500 ரூபாய் கொடுத்துக்கிற, 700 ரூபாய் கொடுத்துற, 800 கொடுத்த. இப்போ 10 ரூபாய் நீ விலையை ஏற்றி வீட்டுக்கு கொடுக்குறது 400 ரூபாய் மேடம். நான் என்ன பண்ணுவேன்? வீட்டு வாடகை தரணும், சாப்பிடணும், லோன் கட்டணும், பசங்களுக்கு இடையில டாக்டர் செலவு ஏதாவது எங்கே போவேன்? ஆனால் வண்டி தூக்கின்னு ஓடிடுறேன். ஒரு வாரம் அந்த வண்டி ஓனர் தான் நினைப்பேன். நம்மள நான் அப்பே சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார அடித்தடி சொன்னால் நான் நம்புவேன், திருடினார் சொன்னால் நம்பவே மாட்டேன். அது அவர் வகராறுல பிடிக்காத அந்த ஒரு வார்த்தை. 2 வாட்டி குட்டி வண்டி தூக்கினோன்னே. இப்போ இந்த வண்டி தூக்கினோன்னு. இந்த வண்டி சொந்த அக்கா வீட்டுக்கு நாத்தனாரோட வண்டி. அவன் வந்து என்ன பண்ணிட்டா, ஏய் உன் வீட்டுக்காரால நான் வாழ தேவையா? உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துப்ப, எனக்கு யாரும் தெரியாது, நான் செத்துருவாச்சும்மா, நீ சாவாத, நான் கேஸ் குத்துக்கிறேன், வண்டியோ ஆளோ வரட்டும், நான் பேசி உன் வண்டியை மூட்டு. எங்க இருந்தது வண்டி? மாதாவரத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. போதையில் ஒரு பெட்ரோல் பங்க்காரங்க ஃபோன் பண்ணி கிரைம் சார் எடுத்து என்ன கேட்டார், மா வண்டி இது மாதிரி இருக்குமா சார்? அவர் தெரிலமானார். சார் எனக்கு 2 நாளில் அவர் கண்டுபிடிச்சி குத்திங்கன்னா நல்லா இருக்கல, நான் செத்துருவேன் சார்னா. ஆனந்த் சார் P6 இருக்கிறவர், அவர் கண்டுபிடிச்சிம்மா வீட்டுக்கு வா, ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்தார். வேலையை மேலே ஓடி போய் உன்னை பார்த்து கேட்டேன், என் மேலே திருப்புற எல்லாத்தையும். அன்றைக்கி நீ போகும்போது நல்லா தானே போனேன். நான் அவங்க சவாரி எடுக்காதன்னு, நீ அதை மீறி நீ எடுத்த அவங்க சவாரியை ஆளை பார்த்து சொல்கிறேன்னா புரியாது உனக்கு. அவங்களால தான் உள்ள போனாரா? அவங்களால தான் உள்ள போனது. நான் போய் இந்த மாதிரி லதா அவங்க பையன் பேர் சொல்லி கேஸ் கொடுறேன். தட்டி எடுத்து காட்டுறாரு இன்ஸ்பெக்டர், பாருமா அவங்கள பேசார்படியில் அவங்க எப்படிப்பட்ட ஆள், உங்கள் வீட்டுக்காரர் என்ன சவாரி போய்க்கிறார். அப்பயே சொன்னேன், இவருக்கு லிங்க் இருக்க, சவாரி போயிருப்பான், தெரியாமல் மாட்டிருப்பான்னு சொல்லி உன்னை அமிச்சாங்க. நான் வீட்டுக்கு பேசி கூட்டின்னு வந்து வழியில் கேட்குறேன், நீ எங்கே போனேன், யார் கூட இருந்த, என்ன பண்ண, உண்மையை சொல்லு. கேட்டால் இல்லை நீ திட்டனால என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், வண்டி எடுக்க நான் போனேன், உன்னை சார் கூப்பிட்றாருன்னு உள்ளே போனேன், உன்னை ரிமாண்ட் பண்ணாங்க, நீ எங்கே இருந்தேன் என்கிட்ட உண்மையை சொன்னியா? இது யார் மேலே தப்பு? இது என் மேலே தப்பா? நீங்கள் சொல்லுங்கள், நான் படிக்காதவதா, இது என் மேலே தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். துருவி ஒரு கேள்வி கேட்க. இதெல்லாம் நடந்து போச்சு. உங்களுக்கு ஜெயலட்சுமி மேலே ஆசை வந்துடுச்சு, ஜெயலட்சுமிக்கு உங்கள் மேலே ஆசை வந்துடுச்சு, இதுதான் பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா,
உங்களை நம்பி 2 குழந்தைங்க இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க? அவர் என் கூட வாழணும், இல்லை அவர் செத்து போன மேடம். இதுதான் என் முடிவு. நான் இன்னொருத்திக்கெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு அப்போ நீ தான். 10 பேர் அப்பனை ஏற்றுக்கலாம், இன்சல் உண்டு தான் போட முடியும். நீ தான் இருக்கணும் என் கூட கடைசி வரைக்கும். உன்னை ஒதுக்கி விட்டாங்களே, ஆனால் தானே நான் ஒதுக்கி விட்டேனா? இல்லை நீ ஏன் பண்ணி செத்து தொலை, நல்ல வயிற்றுல பிறந்தவள தான். நான் இனிமேலாம் எவகிட்டே விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் என் பதில். இல்லையா எனக்கு ஏமாத்துறதுக்கு என்னவோ தண்டனையோ அதை போய் அனுபவிச்சுக்கோ. நான் அனுபவிக்கணும். ஏமாற்றி கல்யாணம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன தண்டனையோ அதை போய் நீங்கள் அனுபவிச்சு. எங்கே பண்ணிக்க சொல்கிற? எங்கன்னா போய் நானே பிடிச்சி கொடுத்துருப்பேன். அரசாங்கத்தை ஏமாத்தினால சாமர்த்தியமா நீங்க கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கல்யாணம் இதுதான்ட்டு. அப்ப எனக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும் மேடம். நான் குழந்தைல இருந்து கஷ்டப்பட்டுக்கிறேன். எல்லாம் நீ என் கூட இருந்து பாத்துக்க. சும்மா அந்த புச்சு ஊத்துற அதே புச்சு ஊத்து போ. இப்போ கூட சொல்றேன், எனக்கு ஆள் இருக்கிறாங்க. இப்போ கூட கண்மை போ. 10 வருஷம் தானே நான் பல மாதிரி இருந்துருவேன். போ அவங்களாம் புச்சு ஊத்துற அப்பத்துல இதே பிளாக் மெயில் பண்ணி. சரி அப்ப பதில் சொல்லு. ஒரு 2 பிள்ளைங்களுக்கு நல்லது கருத்து பண்ண பதில் சொல்லு. இப்ப என்னோட இது கேட்டாங்க சொல்லிட்டேல, நீ சொல்லு. சொல்லு பதில் சொல்லு. நான் சும்மா புச்சு பயந்துருவாங்கடா. நீ பயப்பட மாட்டே. நீ ஏன்னா உள்ள போயிட்டு வந்துட்டல, உனக்கு துணிச்சல் இருக்குது. நீ என் கூட வாழ்ந்தா வானு நீ செத்து போன. இல்ல நாங்க 3 பேர் சாவோம். அவங்கள பாரு இப்ப பார்த்தாலும் புச்சு. அன்னைக்கு அந்த போனை பண்ணி அவங்க வேற என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? யார் இருக்காங்க மேடம்? யார் என்ன பண்ண? ஒரே நிமிஷம் நீங்க அவங்களோட இடத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தான் மேடம், இல்லன்னு மேடம். நான் எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்றாங்க. அவங்க என்ன உங்களை என்ன சொன்னா புரிஞ்சுப்பீங்க? அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவ என்ன பண்ணணும்? நீங்க அவ இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க மனைவி இப்படி உங்களை விட்டுட்டு இன்னொருத்தரோட தொடர்பு ஆயிட்டு, இல்ல நீ தான் சரியில்லை, நீ சுத்தமா இல்ல, எனக்கு ஒன்ன பிடிக்கல, எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல அப்படி சொன்னா இருந்து புள்ள பெத்தி அப்பெல்லாம் நாங்க ஒப்பல. இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு வாய முறை இருந்தா இப்ப பேச வைக்கிறேன். எவ்வளவு குடிச்சிட்டு வந்தாலும் கொண்டாட்டிங்கன்னு கேக்குறீங்களா? அப்ப நாங்க இருக்கிறோமா? அப்ப நாங்களா? அப்ப உங்களை ஒதுக்கி வச்சா போயிட்டோம். நீ குடிக்கிறப்போ நான் விளையாட்டு சொல்லுங்க மேடம். இது வீட்டு வேலை 5 நிமிஷம் வேலை நான் பண்ணிடுவேன். நீ பண்ற ஒரு 3 வருஷமா நான் என் அக்கா தங்கச்சி பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் நான் பேசாம எப்படி இருக்கிறேன்? நான் கும்பலா இருந்தேன். என் கூட லவ் பண்ணும்போது நீ பாத்துக்கிறேன். நான் ஒரு கடைக்கு போன கூட எங்க அக்கா தங்கி கும்பலா போய் எதுக்குமா அவங்க அம்மா பாட்டு எல்லாம் பேசாம இருக்க? வேற என்ன பண்றது? அவங்க எதிர்க்க உன்னை புச்சி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு நான் இருக்கிறேன். அவங்க ஒரே வார்த்தை, அவர் சரியில்லை, விட்டுட்டு வா, விட்டுட்டு வான்றாங்க. யார் 2 பிள்ளைங்க அப்பான்னு கேக்குது. நான் யாரை மேடம் காட்டுறது? பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் இந்த பையனுக்கு கருத்து இல்லை. உள்ள போந்து கூடமா அப்பாவுக்கு புழு சோறு போடுவாங்களாமா, அடிப்பாங்களாமா, கொடுமை பார்த்து அந்த பிள்ளைங்க 40 நாளா புலம்பு எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? ஓடிய அந்த எப்படி சேர்த்து பிடிச்சிங்க பான்னுட்டு மாலை போடுற வேண்டுதல் நெருப்பு மறிக்கிறச்சு. கம்முன்னு இருமா, நீயே தீக்காயத்துல இருக்கிற வேண்டுதல் நெருப்பு மறி. என்ன தீக்காயம்? பாப்பாக்கு அடிப்படுது. கோயிலில் நெருப்பு மறிக்கிறேன். எதுக்கு மன எங்க அப்பா வந்துட்டாரு. அந்த பிள்ளைங்களுக்கு நீ அப்பாவை இப்படி இருக்கிறது கஷ்டம் தானே மேடம். என் பொண்ணு வேணா சொன்னேன், பால் கொடை எடு, பூ கொடை எடு, எல்லாத்துக்கும் நான் தரேன். நெருப்பு மட்டும் நான் மெரிக்க விட மாட்டேன். நான் உன்னை வச்சு தெரிஞ்சது போதும், கம்முன்னு உட்காருன்னு அடக்கி வச்சுக்கிறேன். முருகருக்கு மட்டும் வேல் போடுறேம்மா, அது உனக்கு உடம்பு நல்லா ஆகட்டும். நானும் நீ எல்லாம் நல்லா இருக்கலாம். அது நல்லா இருப்பேன் மேடம். இந்த இடம் மட்டும் தான் நிப்பல் இல்லாத ப்ராப்ளம், சர்ஜரி பண்ணும். அதுக்கு முன்ன ஆஸ்பத்திரியில் இருந்தால் ஏதோ எங்கள் அம்மா ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதோ தூக்கின்னு வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு யாரும் இல்லை, தனி மரமாக நான் நிற்கிறேன். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போட கூட யாருக்குறா? நீ வேலைக்கு போவேன், வந்து பத்துப்பேன். நான் அந்த பையனை என் ஃப்ரெண்டும் கூட ஒரு 4-5 நாள் பார்த்துப்பாளுங்க. ஆஸ்பத்திரியில் மித்ததுக்குலாம் நான் எங்கே போய் நிற்பேன் மேடம்? இப்போ ஒரு குடும்பமாக நல்லபடியாக வாழ்ந்தா தானே நாளைக்கு பசங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பசங்களுக்கு உதாரணம் நம்ம உங்க பாட்டில் அந்த பக்கம் போய் நீங்க 2 பேரும் ஒத்துழைமை இல்லாம குடும்பம் இப்படி செதறி போனா பசங்களோட வாழ்க்கை எப்படி எவ்வளவு தூரம் பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, ஒரு கடமை இருக்குல்ல. நான் தான் சொல்றேன் மேடம், குடிச்சிட்டு நீ எல்லா ஆம்பளைங்க மாதிரி எனக்கு சந்தேகப்படல, என்னை அடிக்கல, நீ எல்லாமே கரெக்டாக தான் இருந்துக்கிற. தப்பு சொல், எனக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் பேசணும். நான் கேட்கறது இன்னும் மேம் இதுதான் மேம். அவர் என் கூட இருக்கணும், இல்லைன்னா அவர் என்ன பண்ணினா பசங்க புரிஞ்சுன்னு வாங்கிட்டு. அதுங்க ரோட்டில் கூட யாருனால இவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கம்மா, இந்த பொம்பளைங்க அம்மா அப்படி இருக்குதுங்க என் பசங்க. அதுங்க எதிர்க்க ஒன்று நான் எவ்வளோலாம் இப்போ சாமி கும்பிட போகும்போது கூட அந்த முதல் விஷயத்தை அவங்க எடுக்கும்போது நான் திட்டினேன். என் பொண்ணு இருக்கு எப்படி பேசுறீங்க, நீங்கள்லாம் சொல்ல மாட்டீங்க சொன்னீங்க. அவள் ஒரு விஷயம் மனசில் வச்சாலும் ஒதுக்கிடுவான் மனசால். நான் சொன்னேன், எல்லாம்மா நீ தாம்மா எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு. ஆயா வீட்டு சைடு சரி, அப்பா வீட்டு சைடு நீ தான் ஃபஸ்ட். இப்போ அன்றைக்கி திடீர்னு சாமி கும்பிடும்போது எங்கள் அம்மா சாவுக்கு இதுதான் இதுதான் காரணம். நான் அப்போ சொன்னேன், பாரு என் வீட்டாளுங்க மூடி மறைச்சாங்க, உன் வீட்டாள் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க பாருன்னு வந்தது சொல்கிறேன். என்னது அம்மா சாவு? இவர் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் மாமியார் உடம்பு சரியாக இருந்தாங்க. என் நாத்தனாருக்கு அப்போ கல்யாணம் ஆகலை. இவர் பண்ண ஒரு தப்பில் எங்கள் மாமியார் யோசிச்சு ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துட்டாங்க தேவியை கல்யாணம் பண்ணதில். அது அவங்க இதில் நமக்கு தெரியாது. அவங்க இன்னமும் அவங்க எங்கள் அம்மா சாவுக்கு இவன் தான்வாங்க. அதே பொண்ணு சொல்லிட்டு நான் லாயர் ஆகி செத்து போனேன். எங்கள் பாட்டி கேஸை தான் முதல்ல நோண்டுவேன், பார்க்குறியா? அது வக்கீல் ஆகணும் ஆசை மேடம். நான் திட்டுவேன், ஏம்மா அப்படி பேசுகிறேன். அவங்க அப்பா சொன்னதுனால அது அன்றைக்கி சொல்லிட்டு வருது.
அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க பசங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. எங்க பாருங்க, இதுதான் பிரச்சனையே எங்க வருது நீங்களே பாருங்க. இப்ப கூட இங்க வந்தது அவருக்கு என்னன்னா, நம்ம குத்த சொல்றது கூப்பிடல, நீ என் கூட இப்படி இருந்ததை நான் பிராங்கா தான் புரிய வைக்கிறேன். இடையில வந்த சொந்தம்லாம் இடையில உனக்கு நாளைக்கு நல்லது கிடையாது ரோட்ல விட்டு போனா ஒரு நேரம் எல்லாம் என் பிள்ளைங்க உன்னை பார்க்கணும். தம்பி என்ன பண்ணலாம், பசங்களை பத்தி யோசிங்க. ரொம்ப 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 பாசம் வச்சிருக்காங்க உங்க மேல. மற்றதெல்லாம் சரி பண்ண முடியறது விஷயம், சின்ன சின்ன விஷயம். வீடு சுத்தமா இல்லையா நீங்க கிளீன் பண்ணுங்க, பாத்திரம் சரியா கழுவலையா நீங்க கழுவுங்க. அது செஞ்சால்தான் நான் வீட்டில் அது என்ன இப்போ செஞ்சா என்ன இப்போ மாசம் 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்களே வீட்டு வேலையெல்லாம் செய்றாங்க. அதுல நீங்க குறைஞ்சே போக மாட்டீங்க. பக்கத்து வீட்டுல போய் செய்யல, உங்க வீட்டுல தானே செய்றீங்க. ஏன் செய்யாத செஞ்சிருக்கேன். அவங்களும் வெளியே போயிட்டு வந்து வெளியில வேலை செஞ்சு தானே வீட்டுல வந்து செய்றாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுப்பா. ஒரு குடும்பம்னா என்னது? வேலை செய்யறான், அப்ப நம்மளும் வீட்டில் உட்காந்துருக்கேன். இல்ல நீங்களும் வேலை போன்றீங்க, வீட்லயே வந்து செய்யலாமே சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்பம்னா இவ்வளோ நாள் என்னெல்லாமோ நடந்து போச்சு. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க, அது சொல்லாம இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ 2 பசங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே ஆச்சும் அந்த ஒரு கமிட்மெண்ட்டோட இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கை நீங்க அவங்கள லவ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உங்க லைஃப் எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. எப்படி நீங்க உங்களுக்கு துரோகமே பண்ண தோணாது. பசங்க உங்களை பத்தி என்ன நினைக்கும்? சரி பண்ணீங்க வாழ்க்கைய. எல்லார் நம்ம போகும்போது தடிக்கி விழறது இல்லையா? ஆனால் கீழே படுத்துட்டு இருப்போமா? ஏந்திருப்போம்ல, ஏந்திரிச்சு டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு நம்ம வாழ்க்கை முன்னால போவோம்ல. அந்த மாதிரி தான் இது ஊர்ல நடக்காத விஷயம் இல்லை. இல்லைங்க மேம், இப்போ நான் பண்ண தப்புக்கு தான் குடும்பத்தை இழந்தான்றேன், அதையும் நான் சரி பண்றேன்னு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்? சரி, நான் எனக்கொசம் அந்த பசங்க அவங்க அம்மா ஒதுக்கிச்சுட்டீங்கல்ல, சரி கூட்டிட்டு வாங்க. அதே பசங்கிட்ட உங்க அம்மா நீங்க சேர்த்துக்கும், நான் சேர்த்து. அதெல்லாம் உங்க பொறுப்பு கிடையாதம்மா. அவர் என்ன குத்தவலே ஆக்குறாரு மேடம். என்ன இந்த கேள்வி கேட்கிறாரு, என்னாலதானே அது ரோட்ல நின்னா. உன்னால நான் எல்லாத்தையும் நான் ரோட்ல நிக்கிறேன். அப்போ சொல்லுவாங்கல்ல, ஆசை எப்ப வேணா வரலாம், இங்க வேணா வரலாம். அவருக்கு வந்துடுச்சு. இப்ப அது பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ எப்படி அதுல இருந்து வெளியே வந்து உங்க கூட நல்லபடியா குடும்பம் பண்ண போறாரு, அதுதான் பிரச்சனை. நான் அன்னைக்கே சொன்னேன், சனிக்கிழமை முடியுமா? அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றீங்களா? நான் 10 வாட்டி நம்பிட்டேன் மேம். கடவுள் பொதுவாக சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மா மேலே பண்ணுவார். நான் பண்ண தப்புமா, ஒழுங்கா இருக்கிறம்மா, ஒழுங்கா எத்தனையோ வாட்டி பண்ணிட்டாரு மேம். நீங்களும் கொஞ்சம் திருத்திக்கணும். அவர் விட்டுட்டு வந்தாச்சுன்னா திருப்பி திருப்பி குத்துவாக்கு பேசி 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 நோ அடிக்க கூடாது. நான் இப்போ என் பையன் நீ சொன்னா, அம்மா நீ பேசுனால அப்பாவுக்கு நீ ஜெயில இருந்து வந்தோன்னு டோட்டலா என்ன மாத்தினேன். நீங்க ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. லக்ஷ்மி என்ன பண்றான்னா, அவ்வளோ தாட்ஸ் போறது அவளுக்கு மேடம். அப்புறம் எப்ப என்ன பண்றான்னா, ஒரு லைன் பேசி லாஸ்ட் வேர்டு வரதுக்குள்ள அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிடுறா. ஏன்னா அவ்வளோ ஒரு அதான் சொன்ன, நான் வந்து அவ மனசு ஓடுறது வேகத்துக்கு உடம்பு ஓட மாட்டேங்கிறது, நாக்கு ஓட மாட்டேங்குது. வேலையில 15 நாள் ஆச்சுமா நான் கம்பெனி போய். ஓனரே கத்துறாரு, என்னம்மா இல்லை வரேன்னாவா? ஏன்னா நீ பண்ண ஒரு விஷயம் ஒரு வார்த்தை கேட்டப்பாரு, என்னால ரோட்ல நின்னானிட்டு. இப்போ உன்னால என் குடும்பத்தை இழந்து நிக்கிறேன், நான் தெரியல பெருசா. உனக்கு 2 பிள்ளை பத்து குத்தவன் நான் தெரியல பெருசா. அவ ஆழ்ந்து கெட்டு கொண்டு வந்து அவ வந்தது உனக்கு பெருசு. நான் சொல்லுது என்ன காரணம்னாக்கா, எங்களை வந்து ஸ்டேஷன்ல பிடிச்சி ஊற்றியும் அடிச்சிங்க கொண்டீங்க எல்லாம் பண்ணீங்க. வீடு வச்சேன் பார்த்தீங்களா, அவள் தான் ஜெயலட்சுமி தான் 10,000 ரெடி பண்ணா, அட்வான்ஸ் கொடுத்தான். சரி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்து எவ்வளோ? 14 ரூபா 15,000 கொடுக்கணுச்சு. அந்த 10,000 அட்வான்ஸையும் வாங்கிக்கினீங்க. வீட்டில் இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பீரோ, டிவி, கட்லு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டீங்க, எடுத்து வித்துட்டீங்க. யார் தெரியுமா? அவங்களோட அக்கா மருமகம் ரோட்ல விட்டீங்க. யாரு? அவங்க அக்கா மருமகம். நான் கம்ப்ளைண்ட் பண்ணி என் புருஷனை கடன் சொல்லி அவ பொருள் வாங்குறாள், அதே டெஸ்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மேம் இந்த மாதிரி பொருளை எதிர சொல்லமா இல்ல. நீங்க போய் வாஷிங் மெஷின் இதெல்லாம் வாங்கி வச்சீங்களா வீட்ல? அவங்களுக்கு டிவில வாங்கி சொகுசாதான் இருந்துட்டாங்க மேம். இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்ணி என் புருஷனுக்கோசம் மேம் இப்போ பாதிக்கப்படுது. நான் என்ன பண்ணல. இல்ல ஒரு நிமிஷம், இதெல்லாம் வாங்கினீங்களா புதுசா? அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தது, அவங்க வீட்டுல இருந்தது. கட்டணம் பண்ணி இன்னும் ஒரு பொருள் வாங்கி தரல வீட்டுல. நான் சொல்றேன் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவரை சொல்றாள் அந்த டைம் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க. அடிச்சு இடிச்சு வாசல்ல வச்சு அடிக்கிறியா? நீதான் எப்படி அடி அடிச்சா பாத்தீங்களா நீங்க? என் கணக்கு 2 வச்ச சொல்ல அவ கேட்ட வார்த்தை என்ன? நான் வார்த்தை கேட்டா என்ன கேட்டா? எனக்கு கடன்லாம் வாங்கி குத்துறேன், நீ குழந்தைங்க மஞ்சா காமல ஏங்க ஆசிரியப்போ காசு கொடுனா, அதோ இருமா வண்டி போய் உக்காந்துக்கிறது அங்க மணில. என் தம்பி கிட்ட அவளுதான் 3000 குத்தாமிச்சான். கண்ணு வரைக்கும் ஏறிச்சு. என் பொண்ணு போயிருந்தா நான் 2 வருஷம் திதி குத்துருக்கணும். யோசிச்சியா நீ? நான் யோசிச்சு அர்த்தக்கிட்ட பிச்சை என் பிள்ளைங்க நான் காப்பாத்துறேன். உனக்கு என்ன அப்படி ஒரு வாழ்க்கை? யார் அவ? உன் பிள்ளை தானே அது. நான் வேற எதுக்கும் பெற்று வச்சுக்கிறேன். உன்கிட்ட நான் உண்மையாக கத்தாததுக்கு
கரெக்டா 1.5 லட்ச ரூபா லோன் எடுத்துக்கிறீங்களே, அந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரி போய் உட்காந்து அழுதுன ஒரு எதுக்கு 1.5 லட்சம் ரூபா லோன்? அவ புறப்பு வச்சு இவங்க 2 பேரும் லோன் எடுத்து சாமியார்கிட்ட. நான் சொல்றேன், லோன் வாங்கினாங்க. அந்த லோனுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி மாதாவத்துக்கா மூலவர் வந்து மாதாவத்துக்கு ட்வீட் போட்டிருந்தேன். ஜெயலட்சுமி ஒரு வாட்டி பார்த்தேன், ஏறி உட்காந்துக்கிச்சு. என்ன சொல்லு அப்படின்னேன். யாரா பார்க்க போகிறாங்க, என்ன ஃபாலோ பண்ணிடுறாங்க வேணாம் அப்படின்னு. நான் அன்னைக்குன்னு பார்த்தா கரெக்டாக தபால் பிடியாண்டா. இருங்க ஒரு நிமிஷம். இந்த 1.5 லட்சம் ரூபாய் யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்க? அதான் லோன் வாங்கினது. எங்க லோன் வாங்குவீங்க? 1.5 லட்ச ரூபா கிடையாது. அவங்க தானே சொன்னாங்க 1.5 லட்ச ரூபா கடன்னு. இருங்க ஒரு நிமிஷம். எங்க வாங்குவீங்க? அது லோன் வரத்துல வாங்கினாங்க, அவங்க தான் வாங்கினாங்க. ஏற்கனவே சரியில்லை. சரி, அது என்ன பண்ணீங்க? வாங்கி அதான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், செலவு பண்ணோம். பக்கெட்டு பிரியாணி மணலில் போகிறேன், காரியனை துப்புறாங்க. நீ தான் குடும்பமே செத்து அவர் அனாதை சொன்னாங்களேன்ட்டு. மேடம் குத்து வழக்கு மாதிரி 3 பேர் நிற்கும் செத்துட்டேன். அது எவ்வளோ பெரிய வார்த்தை மேடம். அதுவும் அந்த அம்மா பேசல, கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்தி செத்துட்டேன் நான் கடன் தொழில. எந்த உங்க கூட இருந்தவங்க மணலில் சொல்லி ராஜி என்னை கூட்டு போனால் அந்த வீடு இருந்தீங்களா, அந்த பக்கத்து வீட்டில் என்ன கேட்குறாங்க இந்த வார்த்தை. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி மேம், முடிஞ்சிச்சு மேம். இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க 2 பேரும்? என்கிட்ட வாழ்ந்தா வாழணும், இல்லை அவர் சாகணும். இதுதான் என்னோட முடிவு. நான் சனிக்கிழமை சொல்லிட்டேன். லக்ஷ்மி, என்ன பண்ண போறீங்க? நான் இனி விட்டு கொடுக்க மாட்டேன், பங்கு போட மாட்டேன். பாப்பா ட்ரை பண்ணுறேன். என்ன ட்ரை பண்றீங்க? அவங்களுக்கு ஒதுக்கி விட்டு ட்ரை பண்ணுறேன். அப்போ என்னால் அட்டாச்சில் தானே இருக்கிறீங்க. போய் சத்தியமா பண்றீங்களே? இல்லவே இல்லை, தெரியவே ஞாயிற்றுக்கிழமை லீவ். கொஞ்சம் டைம் கொடுமா, கொஞ்சம் டைம் கொடு. நீ வந்து நான் சொல்றது கொஞ்சம் இராமா லக்ஷ்மி. சுவிட்ச் போட்ட மாதிரி கட் பண்ணி விட முடியாது. சரி, கொஞ்சம் நீ பொறுமையா இருந்து, கொஞ்சம் பாசமா இருந்து, அவர் வீட்டுக்கு வரது கொஞ்சம் இதை பற்றியெல்லாம் பேசாமல் இருந்தேன்னா மேபி அவர் ட்ரை பண்ணி அதுலேருந்து விட்டு வந்துடுவார். என்ன சொல்கிறீங்க? நீங்களாக போகக்கூடாது, ஃபோனில் பேசக்கூடாது. சரி, அப்போ தான் அதை விட்டு வர முடியும். இல்லைன்னா தொடர்ந்துட்டே இருக்கும். அது கூட அவங்க அட்டைப்பிச்சது. அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பசங்கள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, புருஷன் இல்லை சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது மேம். ஆந்திராவில் இருக்கிறாரு. அவங்க பெரிய பொண்ணு வீட்டு பிரச்சனைக்கு போனோம், கூட்டின்னு போய் விட்டாரு. அவங்க பொண்ணை வெட்டுறாங்க நிற்கிற. இது யார் ஜெயலட்சுமின்னு? இவர் எங்கள் வீட்டுக்காரு. அப்போ நீ உனக்கு என்னை இட்டுமே உரிய, உனக்கு எல்லாம் தெரிஞ்சது, நீ உள்படுறியா? நீங்கள் வந்து உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. 2 சின்ன பசங்க இருக்கு. நீங்கள் லவ் பண்ணி உங்களையே நம்பி அந்த பொண்ணு இருக்கா உங்களுக்கு மனைவியா. உங்கள் வாழ்க்கையை பார்த்து லக்ஷ்மி, நான் உங்கள்கிட்ட சொல்கிறது கேளு. கொஞ்சம் பொறுமையார். ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா அம்மாவை போய் பாரு. இந்த பாருங்க, உங்கள் தாய் மாதிரி நினச்சிங்க. அவங்ககிட்ட இருக்கிறத ஆத்திரத்தில் அடிச்சிட்டாங்க. அதை மனசில் வச்சுக்காதீங்க. அக்கா தங்கச்சிட்டு எல்லாம் பேசு. எல்லார்ட்டையும் விட்டு இருந்தேன்னா உனக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிடும். அப்படிதான் இருக்கு மேம். கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அது சொன்னேன். அவங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா லக்ஷ்மி? சொல்லுங்க மேம். நீ இப்படி பிடிச்சிருந்தேன்னா அவர் இன்னும் உன்னை விட்டு விலகிதான் போவார். நான் ஃப்ரீயா தான் வச்சிருக்கேன். கத்திட்டு ஃப்ரீயா சொல்லியாச்சுல்ல. நீ அவருக்கா தோணணும். நீ விட்டுரு, அவருக்கா தோணும். நீ தைரியசாலி பொம்பளை. ஓகே, எப்படி இருந்தாலும் பிள்ளைங்களை காப்பாத்துவேன். முடியும் மேம். ஓகே, முடியும். உனக்கு அவர் மேல அவ்வளோ பாசம் இருக்கு, கொள்ள அளவுக்கு இருக்குது. விட்டு கொடுக்க முடியல, நான் கத்துறது எனக்கு பெரிய. விட்டுடு. நீ கத்த அவர் உங்ககிட்ட இருந்து விலகி போவார். பேசாம இருந்துடு. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? அதான் மேம் நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்லது. இப்ப நீ அவர் சாவு, நீ அங்க அதெல்லாம் சொல்லாதே, அதெல்லாம் பேசாதே. நான் என்ன சொன்னேன்? இதெல்லாம் வந்த கோவத்துல பேசுற வீட்டுக்குள்ளே பைத்தியம் முடியும். நான் சொல்றேன், வாப்பா தோகர பீச்சுக்கு போலாம். நான் சொல்றது கேக்குறியா? இப்ப கொஞ்சம் அவரை ஃப்ரீயா விடு. நீ உன் பாட்டுல வேலையை பாரு, பசங்களை பாரு, உங்க அம்மா அப்பாவை போய் பாரு, அக்கா தங்கச்சிங்கள்ட்ட பேசு. இதை பத்தி பேசாதே. யாராவது அவரை பத்தி பேசினா அவரை பத்தி பேசாதீங்க. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க போறேன்னா அவர் திருந்தி வருவாரு. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கைவே. என்னப்பா, ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அவ்வளவுதான், அதுதான் கரெக்ட். சரிங்களா? நீங்க கிளம்புங்க. நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க. நீங்க அங்க பாரு, நீ பாசத்தினால இப்படி பேசுற. எவ்வளோ நாள் பிடிச்சு வச்சுப்ப? உங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. முதல் மனைவியே விட்டுருக்காரு, அப்புறம் நீ, அதுக்கப்புறம் இன்னொன்று. அதனால நீ வந்து கொஞ்சம் விட்டு பிடி. இந்த கோவம் நியாயமானது. நீ எவ்வளோ தூரம் பாசமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஆனா என்ன தெரியுமாம்மா, நீ இப்படி அடிச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. நீ பண்ண அவங்க உன்னை விட்டு விலகி போயிடுவார். கொஞ்சம் ஃப்ரீயா விடு. என்ன ஆயிடும்? ஓனா போட்டு அவ்வளவுதான். இதெல்லாம் திருத்த முடியாது. நம்ம அவங்களுக்காக திருந்தணும்னு அவங்களுக்காகவே தோணணும். பிடிச்சு கட்டி போட்டு வச்சுக்க முடியுமா?
இப்போது இவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு விஷயந்தான். அந்த குழந்தைக்கு வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி பேர்ன்ஸ் இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். அவங்களுக்கு அதுக்கான வசதி கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்களா? நீங்கள் எங்கே அமிச்சாலாம் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்தால் கூட அதோடு சேர்ந்து வர செலவெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களால அது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இப்போ அவர் வந்து ஃபுல்லாக வீட்டில் இல்லாததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து பிளான் பண்ணிட்டுனா ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க, பண்ணிக்கலாம். இப்போ அவரும் வேறு விதமாக 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துரிமை இல்லாமல் இருக்குது. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? போய் பேசினா வருவாங்க. பணம் கொடுக்கல, எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். நம்ம அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வருவாங்க மேம். வந்து ஒரு 500 ஆயிரம் இந்த அது போருமே. மற்றபடி இவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறது. நீங்கள் யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ண விரும்புகிறீங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் டைரெக்டாக அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க, பண்ணுறோம் சொன்னாங்களா? காப்பீட்டு கார்டெல்லாம் வாங்கிட்டு குறிப்பிட்ட வயசு பண்ணுறேன் நாங்கள். சரி, அது அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சாலும் போய் கட்டி கேட்டுக்கலாம். இப்போ இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம், இந்த வருஷம் இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அந்த இடைவேளையில் யாராவது டாக்டர்ஸோ யாராச்சும் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் உங்களை கூட தொடர்பு கொள்கிறோம். இல்லை அவங்கள டைரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறோம். சரிங்க. அப்படி நிறைய பேர் வராங்க. இதுக்கு முன்னாடி வந்த நிறைய ஸ்டோரிஸ்க்கெல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணறதுக்கு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமா பேர் ஹெல்ப் பண்ணறதுக்கு வந்திருக்காங்க. உங்களை பார்த்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் வந்தேன். சரிங்களா? எனக்கு வந்து இந்த ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது இன்னொரு தொடர்பாகிறது. முதல்லலாம் இந்த மாதிரி கேட்கும்போது கோவம் வரும், டென்ஷன் ஆயிடுவேன். இப்போ எவ்வளோ கேசஸ் கேட்குறோம், எவ்வளோ கேசஸ். எதனால இப்படி நடக்கிறது? இன்வேரியபிளி ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வைஃப் சரியில்லை, என்கிட்ட பாசமா இருக்கல, இல்லைன்னா இவர் சொன்ன மாதிரி சுத்த பத்தமா இல்லை. இதெல்லாம் ஒரு காரணமா? ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போயாச்சுன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்ல, அதே மீறி நடக்கலாம். ஆனா அங்க நடக்கும்போது கூட எப்படியாச்சும் அதுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். எனக்கு என்ன தோணுறதுன்னா, இந்த ஒரு விபத்து மாதிரி இது நடந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த வைஃப் ரியாக்ட் பண்ணுறது விதம், அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு லகலை பண்ணுறது. ஸோ இது வெறுப்பு வந்துடுறது. ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த விரிசல் வந்து எவ்வளோ ஒட்டினாலும் ஒட்ட முடியாத அளவுக்கு அந்த விரிசல் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு விரிசல் வராமல் பார்த்துக்கணும், அப்படி கையாளணும். ஒரு வாட்டி விரிசல் வந்துடுச்சுன்னா என்னதான் ஒட்டினாலும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த விரிசல் வராத மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும். அசிங்கப்படுத்துறது, யூ ஷுட் கிவ் தம் அ சான்ஸ். அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னோட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் முன்னாடி மானபங்கப்படுத்தினா அதுக்கப்புறம் அவங்களுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நீ எல்லாம் பண்ணிட்டேன், என்ன வேணா பண்ணிக்கோன்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தள்ளக்கூடாது. அங்கே தான் தப்பு நடக்கிறது. அதனால தான் இந்த வேற மாதிரி இந்த கையாண்டுட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த பொண்ணு லக்ஷ்மி வந்து ரொம்ப ரொம்ப சின்சியர், ரொம்ப ரொம்ப ஜென்வின். பசங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நிச்சயமாக நம்ம பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.